அனைவருக்கும் என் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகின்னு சொல்லுவாங்க. பழைய பொருளெல்லாம் நம்ம போகியில் போட்டு எரிப்போம் அந்த காலத்துலலாம். இப்போ அது மாசு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு நாங்கள் சென்னையில் இருந்த இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட போகி கொண்டாடினதே கிடையாது. போகிலாம் கொளுத்த மாட்டோம். நாங்கள் இருந்த தெரு எல்லாம் பிராமின்ஸு, கொஞ்சம் ரிச்சான பீப்புள்ஸ் இருக்காங்க. அங்கே நம்ம போய் ஒரு போகி கொளுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க. அதனால் அங்கே கொளுத்தது கிடையாது. இப்போ நாங்கள் வந்திருக்க ஏரியா கிராமமான சூழ்நிலை. இங்கே கண்டிப்பாக எல்லோரும் போகி கொளுத்துவாங்க. அதனால் நாங்களும் கொளுத்துனோம். என் ஹஸ்பண்ட் கேட்குறாரு, என்ன இத்தனை வருஷமாக கொளுத்தாமல் இப்போ காலையில் ஏஞ்சி போகி கொளுத்துறேன்னு கேட்குறாரு. எப்பயுமே ஊரோடு ஒத்து வாழ்ந்தோணுங்க. ஊரில் எல்லோரும் என்ன செய்கிறாங்களோ அதை கண்டிப்பாக நம்மளும் செய்யணும், சரிங்களா? அந்த ஊரில் கொளுத்த மாட்டாங்க, கொளுத்தலை. இந்த ஊரில் கொளுத்துனாங்க, கொளுத்துறோம். விஷயத்தில் கொளுத்திட்டு வந்துட்டேன். ஏன்னா மாசு கட்டுப்பாடுன்றது கண்டிப்பாக நம்மளும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால் நான் கொஞ்சமாக கொளுத்திட்டு வந்துட்டேங்க.